ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஏகே ஃபேன்ஸ்க்கெல்லாம் இன்றைக்கி டிசப்பாயின்மெண்ட்டான ஒரு டே அப்படின்னு சொல்லலாம். என்னத்தா தீனா மங்காத்தா பில்லான்னு சொல்லிட்டு 3 படத்தையும் ரிலீஸ் பண்ணி ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு பயங்கரமான செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாலும் இன்றைக்கி பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 2 ப்ரொடக்ஷன் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா ஏகே ஜாயின் பண்ணியிருக்காரு. ஒன்று மைத்ரி மூவி மேக்கர்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ். லைக்கா ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி படத்தை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி ஏகே பர்த்டேவாக இருந்து 2 ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஏகே இருந்துமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு படத்துலேருந்து ஒரு சின்ன அப்டேட் கூட வரல. இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம ஏகே ஃபேன்ஸ்க்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு. ஒன்றுக்கு 2 மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருந்து எந்த பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா அப்டேட் எதிர்பார்த்திருந்த ஃபேன்ஸுக்கு ஏகே பர்த்டே அதுமா ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரோ இல்லை வந்து ஒரு விடாமுயற்சி படத்தோட ஸ்பெஷல் போஸ்டரோ எதுவுமே ரிலீஸ் பண்ண கிடையாது. லைக்கா ப்ரொடக்ஷன் குட் பேட் அக்லி படத்தை பொறுத்தளவுக்கு ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் பாயா இருந்தோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷனாக வந்து குட் பேட் அக்லி படத்துலேருந்து ஒரு போஸ்டர் கூட ரிலீஸ் பண்ணல. இது பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு ஒரு சாதாரண டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டான நியூஸாக இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி May 1 ரிலீஸ் படத்தோட ஷூட்டிங் முடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி தகவலை கிடச்சிருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படம் வந்து எப்படா ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அதுவும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கண்டிஷனில் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி படத்தை May 10 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியும் இப்போ ஒரு ஸ்பெஷல் போஸ்டராவது கொடுத்துருக்கலாம் குட் பேட் அக்லி படத்துலேருந்து. ஸோ எந்த ஒரு விஷயமே இன்னைக்கு இல்லாத இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த டிசப்பாயின்மெண்ட்டான விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன்று பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.